Hi friends, welcome back to From Bum to Baby channel. உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல்ல என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதாவது பிரெக்னன்ட் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், பிரெக்னன்சி டிப்ஸ் எப்படி இருக்கும், அப்புறம் பிரெக்னன்சி விமன் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, சாப்பிடணும் செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆஃப்டர் டெலிவரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட குழந்தைங்க எப்படி கேர் பண்ணணும், பிரெஸ்ட் ஃபீடிங் எப்படி பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு டாபிக் தான். அதாவது டெலிவரிக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் சொல்ல போனால் என்ன விஷயம் அப்படின்னா ஃபேட்டி வரும். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா நமக்கு பெல்லி ஃபேட் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். நார்மல் டெலிவரினாலுமே சரி, சி செக்ஷன்னாலுமே சரி, இது நார்மலாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இதை வச்சு நிறைய பேர் ஓரி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பட் நான் எனக்கு என்னெல்லாம் பண்ணாங்க எங்கள் வீட்டில், அப்புறம் என்னோட பாட்டி எல்லாமே நிறைய விஷயங்கள் எனக்கு பண்ணாங்க. எனக்கு பெல்லியே கிடையாது, ஓகேங்களா? சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன். உண்மைக்கு எனக்கு பெல்லிலாம் கிடையாது, நீங்கள் நம்பலாம். நான் என்னெல்லாம் பண்ணேன், எனக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே தான் நம்மளோட வீடியோஸ் உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனமே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்மிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நம்ம வீடியோஸை பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெலிவரி முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம், அப்படி தானே? ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க வரைக்குமே அங்கே இருக்கிற நர்சஸ் டாக்டர்ஸ் நம்ம கேர் பண்ணிக்குவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேர் பண்ணுவாங்க. சில பேருக்கு பேரண்ட்ஸ் இல்லாமல் ஹஸ்பண்ட் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வெளியே ஆள் வச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன ஷேர் பண்ண போகிறேன், ஓகேங்களா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டெலிவரி முடிஞ்சுட்டு வந்த உடனே ஒரு ஒரு பெரிய ஒரு அண்டா, நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அண்டா நிறைச்சி ஹாட் வாட்டர், ஓகேங்களா? இந்த பெரிய அண்டாவில் ஹாட் வாட்டர், இது ஃபுல்லாகவே என்ன பச்சை வெல்லம், அதாவது நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல், நார்மல் வாட்டர் ஃபுல்லாகவே ஹாட் வாட்டராக மட்டும்தான் இருக்கும். நல்லா சூடாக இருக்கிற ஹாட் வாட்டர், ஓகேங்களா? நம்மளால் தாங்குற அளவுக்கு இருக்கும் சூடு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வார்ம் வாட்டராக இருக்காது, நம்மளால் நம்ம உடம்பு தாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு ஹீட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஹாட் வாட்டரை இது நிறச்சி வச்சுட்டு நான் அந்த அண்டாக்கு இங்கிட்டு நிற்கிறேன். என்னோட பாட்டி எங்கே இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப தூரம் தள்ளி, நம்ம ஃபீட் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி, அவ்வளோ தூரத்துக்கு 10 ஃபீட் நம்ம வைக்கிற மாதிரி இப்போ நடப்பீங்கள்ல, பாதத்தில் நடப்பீங்கள்ல கோயிலில். ஸோ அந்த மாதிரி 10 அடி தள்ளி அவங்க நிற்கிறாங்க. அங்கேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த அண்டாவில் இருக்கிற வாட்டர் எடுத்து என் மேலே ஊற்றுனாங்க. அதாவது நம்ம டெலிவரி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சொல்ல வரேன், மார்னிங்கில் குளிக்கிறதே அப்படி தான் மோஸ்ட்லி, ஓகேங்களா? அவ்வளோ ஹாட் வாட்டரை தூக்கி ஊற்றுவாங்க. ஆனால் உங்களுக்கு பயப்படுவீங்க, ஐயோ இவ்வளோ ஹாட் வாட்டர், அப்படிலாம் இருக்கவே செய்யாது. அந்த பீரியடில் நமக்கு சூப்பராக ஒரு ஃபீல் ஆகும், ஓகேங்களா? உண்மைக்கே சொல்கிறேன். நமக்கு ஆல்ரெடி ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி காலத்தில் ஸ்டிச்சிங்லாம் கிடையாது, பட் ஸ்டிச் பண்ணதுனால அந்த ஸ்டிச்சிங் விழுகிறதுக்காக வெளியே ஊற்றுவாங்க. அப்புறம் நம்ம நம்மளுடைய ஸ்டொமக்கில் ஊற்றுறதுனால அங்கே இருக்கிற அந்த கழிவெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்னா மென்சஸ் வழியாக வெளியேறும், ஓகேங்களா? நமக்கு பீரியட் ஆகி அதுவே கண்டிப்பாக 30 டேஸ் வந்தால் மட்டுமே, கண்டிப்பாக 30 டேஸ் நமக்கு பீரியடாக இருந்தால் மட்டுமே தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த எல்லா கழிவுமே என்ன ஆகும் அப்படின்னா வெளியே போகும், ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய மென்சஸ் மாதிரி வெளியே போகும். 30 டேஸ் நமக்கு பீரியடாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் மட்டுமே தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்டொமக் பெல்லி வைக்காது. பட் உங்களுக்கு 5 டேஸ் 6 டேஸ் கிட்ட மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெல்லி வர சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஓகே, எனக்கு 5 டேஸ் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா என்ன பண்ணுறீங்கன்னா துண்டை நல்லா முறுக்கிக்கோங்க, ஓகேங்களா? இந்த துண்டு குற்றாலம் துண்டு சொல்லுவாங்க. சில பேர் நல்லா ஒயிட்டில் துண்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை தான் மோஸ்ட்லி நம்ம தலையவே தோட்டுவாங்க அந்த பீரியடில், குழந்தை பிறந்த பீரியடில் நல்லாவே தண்ணி அப்சர்வ் பண்ணி வைக்கும், ஓகேங்களா? ஸோ இதை நல்லா முறுக்கிட்டு, இல்லைனா காட்டன் துணி எடுத்துக்கோங்க, நல்லா முறுக்கிட்டு அதை நல்லா உங்கள் இடுப்பில் நல்லா அடி வயிறுக்கிட்ட நல்லா கெட்டினீங்க, தொப்புளுக்கு கீழே, ஓகேங்களா? நல்லா இறுகி கெட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அது இருக்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஸ்டொமக்கில் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும்னா மென்சஸ் வழியாக ரிமூவ் ஆகும், நம்ம பாடியிலேருந்து வெளியே வரும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உண்மையான ஒரு விஷயந்தான். பண்டத்து முன்னாடி காலத்தில்
ஃபாலோ பண்ண ஒரு மெத்தட் தான். ஓகேங்களா, எனக்கு பண்ணாங்க. நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டவுட் இருக்குது இப்படி பண்ணலாம், ஆமாம் டாக்டர் கேட்கணும்னா கேட்டுக்கோங்க. பட் எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணாங்க, சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வீட்டில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது ஒரு மெத்தட் தான். எனக்கு டாக்டர்ஸ்லாம் இதை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை. டாக்டரே பார்த்தாங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு எங்கள் பாட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி. ஆனால் இதுக்கு கெட்ட ஆரம்பிச்சு டாக்டர் செக் பண்ணிட்டு ஒன்றுமே சொல்லலை. இது வந்து எல்லாரும் வீட்லேயும் பண்ணுற ஒரு விஷயம் தான், பண்ணுறது பழங்காலத்தில் பண்ணுற ஒரு மெத்தட் தான். ஓகேங்களா, ஓகே இது முடிஞ்சாச்சு. ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு வந்து இப்போ குழந்தை பெற்று எனக்கு 1 year கிட்ட ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. இதை நான் ஃபாலோ பண்ண முடியாது. இந்த துண்டு கட்டுற விஷயம்லாம் ஒரு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து ஃபாலோ பண்ணது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வரைக்கும் ஃபாலோ பண்ணேன், எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. நீங்கள் 3 மாதம் வரைக்குமே ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, இது பெல்லி ஃபேட் வந்து குறையிறதுக்காக வேண்டி வச்சிடக்கூடாது. ஸோ ஓகேங்களா, நிறைய பெல்ட்லாம் மாட்டாங்க, பெல்ட் மாட்டினாலுமே வந்து பெல்லி ஃபேட் வரும். பட் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பெல்லி ஃபேட் வராது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறீங்கன்னா 1 year ஆயிடுச்சு என்ன நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் கேட்டிங்கன்னா இந்த ஆசனாஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. யோகா ஆசனா சொல்லி நிறையா 2 ஆசனாஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். இதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் வந்து எனக்கு பெல்லி ஃபேட் கிடையாது. என்னோட சிஸ்டர் ட்ரை பண்ணாமல் சொல்லி கொடுத்தேன், நான் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க இப்போக்கி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆசனா அப்படின்னா இது வந்து தனுராசனா சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த ஆசனாஸ் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெல்லி வந்து ரெடியூஸ் ஆகும். பண்ணுறது முக்கியம் கிடையாதுங்க, அது வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறேன், ஒரு 10 minutes பண்ணணும். ஓகேங்களா, அதுக்குன்னு ரொம்ப புஷ் பண்ணி ப்ரெஷர் ஆகி பண்ண வேண்டாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 counts, ஒரு 10 counts. ஃபர்ஸ்ட் வந்து 10 counts மட்டும் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 20 டே, ஒரு டே பை டே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து ரொம்ப ஷவுட்டாக இருப்பீங்க, ரொம்ப கொஞ்சம் வெயிட் வச்சுருப்பீங்க, பட் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா, எனக்கு புரிகிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து கம்மி கவுண்டிங்காக பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், தொடர்ந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெயினாக தெரியும், ஏன்னா உங்களோட பெல்லி அவ்வளோ பெல்லி இருக்குது. பெயினாக இருக்குன்னா உங்களோட பெல்லி இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்க, அந்த ஃபேட்டி வந்து ரொம்ப இருக்குதுன்னு அர்த்தம். அது ரெடியூஸ் ஆகிறதுக்காக வேண்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க நான் சொல்ல வரேன். மோஸ்ட்லி இது வந்து ஒரு விஷயம் கிடையாது, நிறைய பேர் வந்து வெயிட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்களா, ஸோ அவங்களுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, குண்டு எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இருந்தாலுமே வந்து நிறைய பேர் வந்து இதை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்களா, ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, இது வந்து நான் என்னுடைய பர்சனல் ட்ரை பண்ண விஷயங்கள் தான் இதெல்லாம். இது ஒரு இஷ்யூ கிடையாது. அப்போ C-section பண்ணியிருப்பீங்களா, நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நார்மல் டெலிவரி பிரச்சனையே கிடையாது, எதனாலும் பண்ணலாம். சிசேரியன் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க டாக்டர் கொஞ்சம் கேட்டுக்கலாம், இந்த மாதிரி யோசனை பண்ணலாமான்னு சொல்லிட்டு. 1 yearக்கு அப்புறம் ஆனால் பண்ணுவாங்க நிறைய பேர். நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஆசனாஸ் கேட்டிங்கன்னா அர்த்த ஹாலாசனா சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் வந்து வாலை வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹிப் வந்து வால் கிட்ட வர மாதிரி. ஓகேங்களா, ஹிப் வந்து வால் கிட்ட வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்கள் காலை வந்து நிப்பாட்டி இந்த வாலில் வச்சிட்டிங்க அப்படின்னா சப்போர்ட்டிவாக கொஞ்சம் இருக்கும் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது. அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் தனியாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வால் சப்போர்ட் இல்லாமல், சுவரோட சப்போர்ட் இல்லாமல் தனியாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பெஸ்ட் ஆசனாஸ். ஓகேங்களா, ஏன்னா அது ரொம்பவே வந்து இருக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஸ்டொமக் வந்து உள்ள ஒரு மாதிரி ரெடியூஸ் ஆக சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பெஸ்ட்டான ஆசனா. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்களா அந்த தனுராசனா, அது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆசனாஸ். பிகாஸ் வந்து நீங்கள் ஸ்டொமக் வந்து புஷ் பண்ணும்போது, அதாவது சர்ஃபேஸில் உங்களுடைய தரையில் வந்து புஷ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டொமக் வந்து என்னாகும் அப்படின்னா அந்த ஃபேட்டிஸ்லாம் என்னாகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆக ரொம்பவே ட்ரை பண்ணும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆசனாஸ் தான். நீங்கள் புஷ் பண்ண நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆக ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் அந்த ஆசனாஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா வெயிட் ரெடியூஸ் ஆகணும், எனக்கு வந்து உள்ளே இன்டேக் பண்ணுற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். இது எடுத்துக்கோங்க, அதாவது ஜீரகம் இருக்குது பார்த்தீங்களா, ஜீரகத்தை வந்து நல்லா தண்ணியில் வந்து மார்னிங் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு அது ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குடிச்சிருங்க. ஓகேங்களா, வெறும் வயிற்றுல நீங்கள் குடிக்கணும் டெய்லி மார்னிங். இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா வெறும் ஹாட் வாட்டர் எடுத்து நீங்கள் குடிங்க. கொதிக்கிற ஹாட் வாட்டர் இல்லை, ஒரு மீடியமில் குடிக்கிற அளவுக்கு தாங்க முடிகிற அளவுக்கு ஹாட் வாட்டர் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து நீங்கள் குடிச்சிக்கோங்க. ஓகேங்களா, இது தினமும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் ஆகும். இது வந்து உண்மையான மெத்தட் தான், ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா உங்களுடைய ஃபேட்டிஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு பவுடர் செஞ்சு பார்க்கலாம். அது எப்படின்னா கொள்ளு கொஞ்சம் கட்டிக்குவாங்க, ஒரு பிளாக் கொள்ளுன்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிளாக் அப்புறம் ப்ரௌன் 2 ஷேட்லேயுமே இருக்கும். அந்த 2டையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு பெஸ்ட்டான மெத்தட். இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒர்க் ஆகுன்னு சொன்னாங்க. ஸோ அதான் அவங்க ஷேர் பண்ணுறேன். இது வந்து உண்மையான ஒரு மெத்தட் தான். ப்ரௌன் அப்புறம் வந்து பிளாக்ல கொள்ளு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அதை நல்லா
சளிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் ஏதாச்சும் தூசி எதுன்னு இருக்கும்ல, கல் இதெல்லாம் சளிச்சு எடுத்துட்டு அப்புறம் அதை நல்லா வந்து வெறும் ஒரு பேன் எடுத்து ஆயிலே ஊற்றாமல் ஒரு நமக்கு தெரியும்ல அந்த மீடியம் வர்ற வரைக்கும் ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது வெறும் ஆயிலே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து தட்டிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜீரகம் இருக்குதுல்ல, ஸோ அதை எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தட்டி நல்லா அதையும் ரோஸ்ட் பண்ணி வெறும் எந்த ஆயிலுமே ஊற்றாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா சோம்பு எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம்னு சொல்லுவீங்களா, அந்த சோம்பு எடுத்து அதேமாரி இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி வெறும் ஆயில் இல்லாமல் ரோஸ்ட் பண்ணிவிட்டு தட்டுக்கோங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போது ஒரு கப்பு நீங்கள் கொள்ளு எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் 1/2 கப்பு தான் ஜீரகமும் சோம்பும் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா, ஒரு கப்பு கொள்ளுன்னா அதுலேயே 1/2 கப்பு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீரகமையும் அந்த சோம்பையும் நீங்கள் எடுக்கணும். புரிஞ்சிருச்சா? 1/2 கப்பு தான் என்னது சோம்பும் ஜீரகமும், 1 கப்பு தான் கொள்ளு. நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும்னா பவுடராக நமக்கு கிடச்சிருச்சு. ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் டெய்லி ஒரு சாப்பாட்டில் ஆட் பண்ணியுமே நீங்கள் இது சாப்பிடலாம். ஒரு நார்மலாக அந்த பவுடர் எடுத்து நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாம்பார் சாப்பிட போகிறீங்கன்னா அதில் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இது உண்மைக்கு எல்லாம் ஃபாலோ பண்ண மெத்தட். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை. உண்மைக்கு ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தி சொன்னால் கூட பரவாயில்ல, 2-3 பேர் ஷேர் பண்ணாலும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா, இது உண்மையான ஒரு விஷயம் தான். இந்த பவுடர் எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற ஒரு ரசம் சாப்பிட்டா கூட நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இது ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா, இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கொள்ளு வந்து உங்களுடைய அந்த எல்லா கொலஸ்ட்ராலையும் வந்து ரெடியூஸ் பண்ணும். என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரைச்சி வெளியேற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஜீரகம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், தெரிஞ்சது தான். ஜீரகம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா, நல்லா ஜீரக வாட்டர் எடுத்து கொடுங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபேட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா, எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சேரும். ஓகேங்களா, நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.